ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6 ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2026. அதே மாரி வாக்கியப்படி வந்து 26/5/2026 வருது. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால வந்து நம்ம எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா வாக்கியப்படி வந்து மே மாசம் 26ஆம் தேதி 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இவ்வளவு நாளா ஜென்ம குரு இருந்திருக்கும். அப்பப்போ உங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கும். இருந்தாலும் நெறைய மாற்றங்கள சந்திச்சிருப்பீங்க. இப்ப குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்து என்ன செய்றாரு? உச்சமாகுறாரு. ஸோ 7, 10 கூடையவரு குரு. அவரு வந்து 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று, உங்களுக்கு எத பார்க்குறாரு? 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் நெறைய இருக்கு. காசு, பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வான நிலையத்தான் குறிக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு குரு உச்சம் பெற்று பார்வையினால உங்களுக்கு நல்ல காசு, பணம், பொருளாதார வளர்ச்சிய குரு வந்து சேர்க்க போறாருங்க. குரு வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் குரு வந்து உச்சம் பெறுவாருங்க. இது வந்து மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடம்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்ப ஸ்தானம். வருமான ஸ்தானம்ங்க. அப்போ குடும்பத்துல இவ்ளோ நாளா எவ்ளோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நடந்தா அத்தனையுமே மாறி நன்மைகள் நடக்க போகுது. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். வருமானம், நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. குரு உங்களுக்கு 7, 10 கூடையவருங்க. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு. அதுதான் இங்க வந்து சிறப்பு. முக்கியமா வந்து என்னன்னா, தொழில்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்த ஒதுக்கி வச்சுட்டு, மிதுன ராசிக்காரங்களுக்கு சோம்பேறின்னா கோவம் வந்துருது. பொதுவாவே கன்னி ராசி, மிதுன ராசி இதுல வந்து யாரு ரொம்ப தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஆக்டிவேட்டா இருப்பாங்க. ரொம்ப எனி டைம் அதிலேயே இருக்கிறவங்க கன்னி ராசி தான். மிதுன ராசிக்கு கொஞ்சம் வந்து இந்த ரசிப்புத்தன்மை, கலை ரீதியா இதா இருக்கனால, அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு, மிதுன ராசிக்காரங்க உழைப்பு, உழைப்புன்னு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா, வருமானம் அதிகமா இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வருவாரு குரு. உச்சம் பெறுவாரு. அதனால தயவு செய்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்டா இருந்தீங்கனாலே, நீங்க வந்து உங்களுடைய லைஃப் டைம்ல எவ்வளோ காசு பணம் சம்பாரிக்கிறோமோ, அதுக்கு உண்டான வழி உங்களுக்கு குரு காமிச்சுருவாரு. குரு வழிகாட்டுறதுன்றது இருக்கு இல்லையா? அது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, உங்க ராசிக்கு இருக்கு. ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய விஷயங்கள என்ன பண்ணணும்னு எழுதி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எழுதி பார்க்கிறது நன்மைகள சேர்க்கும். எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இதுல ஓட விடுங்க. கட்டாயம் சக்சஸ் ஆயிருவீங்க. குரு வந்து உச்சபலம் பெற்றுக்கிறது எவ்ளோ சிறப்பான விஷயம் தெரியுங்களா? இந்த வருஷத்த நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, 12 வருஷம் வெயிட் பண்ணணும். அவ்வளதான். ஏன்னா, குரு வந்து உச்சம் பெறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நடக்க போகுது. அதனால. வருமானம்ங்கிறது பல வகை. இந்த வழியில இருந்து தான் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வருங்க. தொழில அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அப்ப புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொடங்கலாம். உத்தியோக ரீதியா நல்ல அமைப்புகள் இருக்கு. இல்லைங்க எனக்கு வந்து சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க தொடங்கலாம். உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு அப்படின்னாலும், குரு உங்களுக்கு 7 கூடையவரா இருக்கனால பார்ட்னர்ஷிப் போட்டு தொடங்கலாம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தொடங்குங்க. ஏன்னா நீங்க லக்னம் வேற இதுல நீங்க பொறந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டைம் வந்து நல்ல டைம் தான். சிறப்பான காலங்களும், நேரங்களும் ஒத்து வருது. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வருமானம் நல்லா வரும். ஏற்கனவே ஒரு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கூடுதலான உழைப்ப நீங்க போடும்போது, நல்ல காசு பணத்த நீங்க எடுத்தரலாங்க. நெறைய அமைப்புகள் இருக்கு, நன்மைகள் இருக்கு. காசு பணத்த எடுத்தரலாம்.
அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீங்க மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நல்ல விடிவு காலம் பிறக்கும். ஏன் அப்டின்னா, குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறாரு. பொதுவா குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால தீராத பிரச்சனைகளுக்கும், பெரிய சிக்கல்கள்ல இருந்தும் வெளில வரதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான டைமு. இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் உழைப்பையும், அதே மாரி கொஞ்சம் எஃபோர்ட்ஸையும் நீங்க போடும்போது, எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தன பிரச்சனைகள்ல நீங்க வெளில வந்துரலாம். நிவர்த்தி ஆயிரலாம். ஏன்னா, குரு உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அவரே வந்து உச்சம் பெறும்போது, கட்டாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தீராத பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து குடுக்க வேண்டியது குருவோடைய கடமையாக இருக்கு இங்க. அதே மாரி 6 குடையவர் உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க. 6ஆம் இடம்ங்கிறது கடன் மட்டும் கிடையாது. நோய், வழக்கு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே அலட்சியத்துல நம்பர் 1 அவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, வீட்டு வைத்தியம் பார்த்துக்காம, தயவு செய்து டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிருங்க. ஏன்னா, குரு 8யும் பார்க்குறாரு, 6யும் பார்க்குறாரு. அவர் வந்து என்னன்னா, அவருடைய வேலை வந்து எல்லா விஷயத்தையுமே வளர்த்து விட வேண்டியது தான். குரு வந்து நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, குரு பாக்குது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நெனைக்கிறாங்க. குருவோ குரு ரொம்ப நல்லவரு. அதத்தான் நானும் சொல்றேன். குரு வந்து நல்லவரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுட்டே இருப்பாரு. அப்ப நோயையும் வளர்த்து விட்டுருவாரு. காசு பணத்த வளர்த்து விடுறது நல்லது. நோய வளர்த்து விடுறது நல்லதா? இல்ல, இல்ல. 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 8ஆம் இடத்த பார்க்குறாரு. தயவு செய்து கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம், கவனம், கவனம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணிக்கங்க. 1000, 500ல செலவ வந்து முடிச்சுக்கங்க. அது வந்து லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்றாதீங்க. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. ஏன் அப்டின்னா, அ ம 8ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, விபத்த குறிக்கக்கூடிய இடம். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது, நீங்க நல்லா தான் போவீங்க. கரெக்ட்டா ஓட்டுனாலும், நமக்கு நேரங்காலம் சரியில்லைன்னா, ஆப்போசிட்லருந்து வந்து இது பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க. அதே மாரி தேக ஆரோக்கியத்துல ஏதாவது சர்ஜரி இந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு. குரு வந்து மருத்துவ செலவ குடுக்க போறாரு. மருத்துவ விரயத்த குடுக்க போறாரு. 2ஆம் இடத்திலேயே உச்சம் பெறனால, கண் அறுவை சிகிச்சை நெறைய பேத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குடும்பத்தில இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருங்க. வருமானம் பல வகைகள்ல இருந்து வந்துருங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்டின்னா, அது எல்லாமே சால்வ் ஆக போது. மெயினா வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த இதுக்காக தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்க பக்கம் தான் இருக்கு. ஏன்னா, குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அது இல்லாம உச்சபலம் பெற்று பார்க்கறனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கேஸா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கடன இந்த வருஷம் நீங்க தீர்த்தரலாங்க. இந்த 2026 வந்து முடியும்போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்துரும். நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிற விஷயத்தையும் பொறுத்து தான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடமா இருக்கனால, குரு வந்து உங்களுக்கு பார்க்குறாரு. 7 கூடையவர். நிவர்த்தி ஸ்தான அமைப்பு கூடையவரே குரு தான் உங்களுக்கு. அப்ப கடன்ல இருந்து கட்டாயம் ஒரு நிவர்த்தி ஆயிரும். நீங்க கடன் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அத நீங்க போய் பாருங்க. அத பார்க்கும்போது அதுல இருக்க விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த விஷயங்கள செய்யும்போது, குரு பிராப்தமும் இந்த கோச்சாரத்துல வரும்போது, கடன்ல இருந்து ஈஸியா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 8ஆம் இடத்த பார்க்கறனால, பெண்கள பொறுத்தவரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்துல லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிளா நடக்கல அப்படின்னா, 6ஆம் இடத்த பார்க்கறனால சண்டை சச்சரவுகள் வரும். வழக்குகள் போறதுக்கு உண்டானது வரும். சாதாரணமா ஒரு விஷயத்த சாரின்னு கேட்டு சிம்பிளா முடிக்கிறத விட்டுட்டு, பிரச்சனைகள வளர்த்தீங்க அப்படின்னா, அது போய் 3ஆம் இட நபர்களுடைய தலையீடு வந்துரும். கோர்ட் கேஸ் வந்துரும். அப்புறம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிரும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் குடுக்காதீங்க. 10ஆம் இடத்த பாக்குது, கர்மாஸ்தானம். அதனால மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரியறதோ, அல்லது இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து தாய் தந்தையருக்கு கர்மா அப்படிங்கனாலே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்துரும்.
ஏற்கனவே அங்க கர்ம காரகன் சனி இருக்காரு. அவரையும் குரு சேர்ந்து பார்க்கும்போது, இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு உத்தியோகம் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போணும், நான் வேலையா இருக்கேன், என்னால முடியல அப்டின்னா, அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் தெய்வத்துக்கு ஆத்மார்த்தமா செஞ்சா போதும். சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகங்கள்ல குரு பகவான்னு ஒருத்தர் இருப்பாரு. மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவர போய் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும், தீமைகள் ரொம்ப குறைவாவும் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காசு, பணம் பல வகைகள்ல இருந்து வரும். ஏன்னா, வருமான ஸ்தானத்துல தான் குரு இருக்காரு. குடும்பத்தோருடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்குது. 10ஆம் இடத்த பார்க்கறனால நீங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நெறைய காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தாருடையது வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கிறது. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க வெளியில போகும்போதோ, அல்லது வரும்போதோ, என்னன்னா க இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க வீட்ல. வீட்லயோ அல்லது அப்பா, அம்மா கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயம் மிக தவறான விஷயம். அத நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு அத செய்யுங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் சாட்ஸ் எல்லாம் போய் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து 8ஆம் இடம்ங்கிறனால ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அவமானங்களோ தேடி தந்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வத்துடைய துணைய தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வருங்க. ஏன் அப்டின்னா 2ஆம் இடம்ங்கிறதே வாக்கு ஸ்தானம் தான், கல்வி ஸ்தானம் தான். அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல ஞாபக திறனு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் நல்ல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த வருடம் குருபலம் இருக்கா? திருமணத்துக்கு அப்டின்னா 8ஆம் இடத்த தான் பாக்குது. அதனால 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதனால 50% தான் குருபலம் இருக்கு திருமணத்துக்கு. ஆனா உங்களோட ஜாதக ரீதியா குரு 7ஆம் அதிபதியுடைய திசாவோ, புத்தியோ நடக்கும் பட்சத்தில், குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறனாலயும் நீங்க என்ன செய்யலாம் அப்டின்னா, திருமணத்துக்கு தாராளமா போய்க்கலாம். ஆனா 7ஆம் இடத்த பார்த்தா தான் குருபலம் 100க்கு 100% பரிபூரணமாக இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கல. 6ஆம் இடத்த தான் பார்க்குது. ஆனா ஜாதக ரீதியா சில பேத்துக்கு தசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதியோடது, லக்னத்துக்கு அது மாரி பார்த்து பண்ணுவாங்க. அது மாரி பண்றதுனா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பொதுவா 10ஆம் இடத்த பார்க்கறனால இந்த வருடம் எதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றதுன்னா, தொழிலு, உத்தியோகம், வருமானம் இந்த 3 விஷயங்களுக்கு தான் குரு அதிகமா சப்போர்ட் பண்றாரு. அதனால பொருளாதார வாழ்க்கைய இந்த வருடம் வந்து நல்ல உயர்வான நிலைக்கு எடுத்துட்டு போறது உங்களோட கையில தான் இருக்குது. அது குரு பகவான் வந்து குடுத்துருவாரு. ஏன்னா உச்சபலம் பெற்றிருக்கனால அத குடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள். 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகுறாரு. பொதுவா இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து 1/6/2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருது. வாக்கியப்படி 26/5/2026 அதாவது திருக்கணிதத்துக்கும், வாக்கியத்துக்கும் ஒரு 4 டேஸ் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய விஷயங்களே நான் சொல்லிர்றேன். அதாவது வாக்கியப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துல 11 மணி 5 நிமிஷத்துக்கு குரு வந்து என்னன்னா, மிதுன ராசியிலருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்துச்சு. பாக்கிய குருவா இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது தொழில் ஸ்தானத்துல. 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் குரு உச்சமாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்குறாரு. குடும்ப ஸ்தானத்த பார்க்குறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடமா இருக்கனால, பல விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள கொடுக்கும். பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வருமானம் வந்து நல்லபடியா வந்தாலே மோஸ்ட்லி 90% வந்து பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது. அதே தான் குரு உங்களுக்கு குடுக்க போறாரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது
வாகனங்கள குறிக்கக்கூடியது, வீட குறிக்கக்கூடியது, தாயார குறிக்கக்கூடியது. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள். 6ஆம் இடத்த பார்க்குறாரு. வழக்கம் போல தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. சரி, இந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து என்ன விஷயங்கள்லாம் செய்ய போறாருன்னா, புது புது விஷயங்கள கட்டாயம் நீங்க செய்யலாம். ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களா தான் உங்களுக்கு இருக்குது. புது தொழில ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சரியான நேரமா அப்படின்னு கேட்டா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா கட்டாயம் வருமானம் உண்டு. ஆனா, உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தொழில் காரகன், 10ஆம் அதிபதி இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு ஜாதக ரீதியா வந்து ஓன் பிசினஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சார ரீதியா பூரணமான குருபலம் இருக்கனால, நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம். ஒரு சிலருக்குலாம் இந்த மந்தகதியா இருக்கும். தொழில் வந்து சரியா மூவ் ஆன் ஆயிருக்காது. தேங்கின நிலையா இருக்கும். குடுக்க வேண்டிய பணம் குடுக்க முடியாம, வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கட்டாயம் மாறிருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த குரு பாக்குது. 2ஆம் இடம்ங்கிறது தான் சகல விதமான தன லாபம். தன லாபஸ்தானத்த தன காரகனே பார்க்கறதுனால, நல்ல அமைப்புகள். அதுவும் உச்சம் பெற்ற அமைப்பு. அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல உச்சம் பெற்ற அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸ குறிக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம உத்தியோகத்த குறிக்கக்கூடியது. உங்களோட உழைப்புகள குறிக்கக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம். அத விட பல மடங்குகள். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு உழைப்ப போடுறீங்க அப்படின்னா, ரூ. 1000 உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 6க்குடையவர் உங்களுக்கு குருவா இருக்கிறாரு. உச்சம் பெற்ற குருவா இருக்கிறனால, எதிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸா தான் ஆகும். உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்த பார்க்கறனால குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மாறி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாரி இவ்ளோ நாளா சண்டை சச்சரவுகளா இருந்து பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே குடும்பத்துல மேக்ஸிமம் என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா பிசினஸ்ன்னு வெளியில போறது, பிசினஸ்லயே அதிகமா உங்களுடைய தொழில்லயே அதிக கவனம் செலுத்துறதுனால, குடும்பத்துல உங்களுடைய அட்டென்ஷன் சரியா செலுத்த முடியாதனால, அதுவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். இது எல்லாமே நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 2 கூடையவரும், 7 கூடையவரும் செவ்வாயா இருக்கிறாரு. அவரு வந்து 10ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொதுவா என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, பிசினஸு, உத்தியோகம் அப்படின்னு உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்னால குடும்பத்த சரிவர கவனிச்சுக்க முடியாம, அல்லது குடும்பத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான் மிகப்பெரிய மைனஸு. ஆனா, நீங்க வேற வழி கிடையாது. 2மே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கனால, நீச்சமாகுறாரு. அதனால பிரச்சனைகள். அதனால நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். குரு வந்து இந்த டைம்ல வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தனையுமே சால்வ் ஆயிரும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிரும். பெரிய லெவல்ல பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் காணாம போயிரும். நல்ல சந்தோஷமும், அமைதியும் இருக்கும். குடும்பத்துல புது வரவு அப்படிங்கிறது உண்டு. 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு நல்ல ப்ரமோஷன்ஸு, சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றீங்க இல்லையா? நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்றவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பர். குபேர யோகம் அப்படிங்கிறது வந்து துலா ராசிக்கு தான். ஏன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களோ அல்லது இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், லாபம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. அதே மாரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு மருத்துவ செலவு இருக்குது. 6 கூடையவர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்த பார்க்கறனால பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஐ விஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாரி ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனடியா வீட்ல நீங்க வைத்தியம் பார்க்கிறத தவிர்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு 1000, 2000த்துக்குள்ள அந்த செலவுகள் முடிஞ்சிரும். அத நீங்க கவனிக்காம உட்டுட்டீங்க. உங்களுடைய பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக கவனிக்காம விட்டுட்டீங்க அப்டின்னா, அது வந்து லட்சக்கணக்குல செலவ இழுத்து விட்டுரும். அதுக்காக தான் வருமுன் காப்போம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பாருங்க. அதே மாரி 4ஆம் இடத்த குரு பாக்குது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும்.
மைண்ட் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க ஹரிபரியா இருக்கீங்க அப்டின்னா, நிதானமா வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது உங்க மேல தவறுகள் இல்லேன்னா கூட ஆப்போசிட்ல வரக்கூடியவங்க மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தயவு செய்து வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமாக போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் துலா ராசிக்கு இருக்கு. 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால அற்புதமான அமைப்புகள். ஒரு சிலருக்கு இந்த வீட விக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இடம் சம்மந்தப்பட்ட ஒர்க் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ, வீடு கட்டி விக்கிறது, இடம் வாங்கி விக்கிறது, இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதிர்பாராத வகைகள்ல பணங்கள் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இவ்வளோ நாளா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய தாயார் வழி சொத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால, ஏதாவது ஒரு வில்லங்கனால வராம இருந்திருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சேராம இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேரும். அதே மாரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு அது சக்சஸா முடியும். உங்களுக்கு வந்து நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்டின்னா, நீங்க தான் அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அதுவும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்கிறாரு. அப்ப வழக்குகள்ல கட்டாயம் வெற்றி அப்டிங்கிறது உங்களுக்கு நிச்சயம்ங்க. அதே மாரி கடன் 6ஆம் இடம்ங்கிறது தான் கடன். கடன் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. கடன் எல்லாமே நீங்க நிவர்த்தி பண்ணிருவீங்க. கடன கட்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும். ஆனா, இப்போ நீங்க மறுபடியும் அ ரீ மறுபடியும் ஒரு தடவ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். ஏன்னா, உச்சம் பெற்ற குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாரி அமைப்புகளுக்கெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆல்ரெடி லோன் இருக்கு அப்டின்னா, அந்த மானியம், தள்ளுபடிலாம் வருதுல்ல, அதுலலாம் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கிடைச்சு அந்த லோன் தள்ளுபடி ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றிய குறிக்கக்கூடியது. எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வெற்றி கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு குரு 3, 6 கூடையவரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருக்கு. பொதுவாவே பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு பிசினஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அதே மாரி ஒரு வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகளும் உறுதியாக இருக்கு. முக்கியமா வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள குடுக்க போகுது. ஏன்னா பதவி ஸ்தானத்த பாக்குது. 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். ஸோ குரு பார்வையினால உங்களுக்கு உத்தியோகம் அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, இது ஜாக்பாட் ஆன காலம் தான். குரு 10ல இருந்தா கூட 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் பாக்குது. ஒரு பதவி கிடைச்சிரும். வாரிய தலைவரோ, அல்லது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சி ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை தான். நல்ல இன்கம், ஒரு டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. துலா ராசிய பொறுத்தவரைக்கும் குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பலவிதமான பொருளாதார சேர்க்கை இருக்கு. பொருளாதாரம் வந்து ஒரு வழியில தான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. பல வகைகள்ல இருந்து வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட, இந்த டைம்ல இனிமேலு உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்க. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சரி திருமண பிராப்தம் இருக்கா? அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 தான் பார்க்குறாரு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது குருபலம் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கும் பட்சத்தில், தாராளமா திருமணத்துக்கு போய்க்கலாம். ஆனா கோச்சார ரீதியா குருபலம் இருக்கான்னு கேட்டா, குருபலம் இப்போதைக்கு இல்லை. எதுக்காவது உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா, 5ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு பார்க்கல.
6ஆம் இடத்த தான் பார்க்குறாரு. அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாளா நான் குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னா, இந்த டைம்ல ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயி, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 10ஆம் இடத்துல குரு உச்சபலம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால இந்த டைம்ல ஏதாவது ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வான நிலை தான். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல இந்த வருஷம் நீங்க பிளான் போட்டு, நல்ல எஃபர்ட்ஸ போட்டு நீங்க நல்லா முன்னேறி வரணும். அப்படி இந்த வருஷத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற எந்த வருஷமும் கிடைக்காது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் இந்த அமைப்பு வருது. அதனால இந்த வருடத்திலேயே உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைய இப்போ நீங்க ஒரு லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கோடீஸ்வரனா மல்டி மில்லியனர் ஆயிருவீங்க. அந்த மாரி எந்த அளவுக்கு ஒருத்தங்க உழைப்ப போடுறாங்களோ, அதுக்கு தகுந்த பலன் தான் குரு குடுப்பாரு. குரு டிசிப்ளினான கிரகம். அவருக்கு யாரெல்லாம் நேர்மையா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாப்பாரு. ஸோ அதனால நீங்க என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு, டக்கு டக்குன்னு அத என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்றதுக்கு உழைக்கணும். உழைப்ப போடும்போது, கட்டாயம் அதுக்குண்டான பலன் உங்க கை மேலேயே சேர்ந்துரும். பொதுவாவே துலா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாரி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தா, கட்டாயம் ஹெல்த்ல தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருந்தாலும், இந்த 6ஆம் இடம்ங்கிறது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதே மாரி சண்டை சச்சரவு வழக்குகள். ஸோ இந்த சண்டை சச்சரவுன்னா யார்கிட்ட போடுவோம்னா, தெரியாதவங்க கிட்ட மேக்ஸிமம் போட மாட்டோம். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டம். காசு, பணம் வரும்போது இன்னொருத்தங்கள எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் ரொம்ப வீட்ல இருக்கக்கூடியவங்கட்ட ஆணாக இருந்தால் மனைவி கிட்டயும், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல அப்படின்னா, கட்டாயம் வெளி நபர்களுடைய தலையீடு வரும். கோர்ட்டு, கேஸ், பஞ்சாயத்துன்னு போயிரும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலைய தான் பார்ப்பாரு. சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள பார்க்க மாட்டாரு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. மத்தபடி துலா ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது என்னன்னா, எப்ப குரு பெயர்ச்சி வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி 1/6/2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி வருது. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026. இது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இது திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, எது முதல்ல வருதோ அதையே நான் சொல்லிர்றேன். வாக்கியப்படி 26/5/2026. அதே மாரி செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வராரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு பலம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன். 12ஆம் இடத்துல வராரு. உங்களுக்கு 12ல குரு வர்றதுனால எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே மாரி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. இது நன்மையான்னு கேட்டா, நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவோடைய தீமையும் உங்களுக்கு இருக்கு. அதாவது கேது உங்களோட ராசியில இருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போதாத குறைக்கு குருவும் போய் 12ல இப்ப மறைஞ்சிருக்காரு. குரு 12ல மறைஞ்சிருக்கனால, மறைந்த குரு நிறைந்த பலன் அப்டின்னா, உச்சம் பெற்ற குரு. ஆனா அங்க அஷ்டமாதிபதியாவும் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கவனமா தான் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் கெடு பலன்கள்லாம் சொல்லல. கவனமாக இருங்க. உங்கள எப்படியாவது காப்பாத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ குரு 12ல இருக்கனால விரயத்த குடுப்பாரா அப்டின்னா, இந்த காலகட்டங்கள்ல 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தையும் குறிக்கும். அதே நேரத்துல இன்வெஸ்ட்மென்ட்டையும் குறிக்கும். விரயம் அப்டின்னா ஒரு சுப விரயமா பண்ணுங்க. வீட்ல ஏதாவது சுப நிகழ்வுகள நடத்துங்க. காது குத்து, கல்யாணம். கல்யாணத்துக்கு குருபலம் வேணுங்க. அதனால யாருக்கு மேரேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு குருபலம் இருக்கான்னு பார்த்துக்கங்க. அதே நேரத்துல காது குத்துறது, இந்த மாரி மங்கள நிகழ்வுகள் நடத்தலாம். அப்புறம் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் கோல்டுலயோ அல்லது ஏதாவது சின்ன சின்னதோ உங்களுக்கு என்ன விஷயமோ அத இன்வெஸ்ட் பண்ணி வைங்க.
சேர்த்தி வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு மாரி 12ஆம் இடம் அதுதான் குறிக்கும். அதே மாரி 4ஆம் இடம் 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்டின்னா, வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சொத்த குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் சொத்துக்கு சொத்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அத குறிக்கக்கூடியது. கடன குறிக்கக்கூடியது. 8ஆம் இடம்ங்கிறது சிக்கல குறிக்கக்கூடியது. விபத்த குறிக்கக்கூடியது. ஸோ குருவுடைய பார்வை எங்கெல்லாம் வருதோ, அது எல்லாத்தையுமே வளர்த்து விட வேண்டியது தான் அவருடைய பிரதான வேலை. அவரு ரொம்ப நல்லவரு. அவரு வந்து எல்லா விஷயங்களையுமே வளர்த்து விடுவாரு. எப்படி நல்லத வளர்த்து விடுறாரோ, அதே மாரி தீமையும் வளர்த்து விடுவாரு. அவருக்கு பாகுபாடு கிடையாது. நன்மை, தீமை 2யுமே ஒரே மாரியே பார்த்து வளர்த்து விட்டுருவாரு. ஸோ 6ஆம் இடம்ங்கிறது கடன். கடன வளர்த்து விடுவாரு. ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும். ஆனா குரு உச்சபலம் பெற்று 12ல இருந்து பார்க்கறதுனால, கடன அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக இருக்கு உங்களுக்கு. சரிங்க. நான் வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கேன். இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கு. நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா, தயவு செய்து ஒரு வீட வாங்குங்க. ஒரு வாகனத்த வாங்குங்க. ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஏன்னா, குரு 12ஆம் இடத்துல இருக்கு அப்டின்னா, ஏதாவது ஒரு விரயத்த செய்ய தான் போறாரு. அந்த விரயம் வந்து நமக்கு சேவிங்ஸா, சொத்தா எப்படி ஆக்கலாங்கிறத யோசித்து செயல்படுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே வந்து இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த கட்டாயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. பொதுவாவே நல்ல புத்திசாலி தான். சிம்மராசிக்காரங்க வந்து மெயினா வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. அதே மாரி சிறப்பாகவும், திறம்படவும் செய்வீங்க. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. அதனால ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில நான் அத ஏன் சொல்றேன் அப்டின்னா, அத மறந்திருப்பீங்க. ஸோ, அதனால நினைவு கூர்றேன். ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களும் கவனத்தோட இருக்கணும். குரு வந்து 8ஆம் இடத்த பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அத்தன விஷயங்களுமே நன்மைய குடுக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடத்த பார்க்கறனால, நீங்க ஏதாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்டின்னா, தாராளமா பண்ணலாம். ஏன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உண்டு. நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் லோன் எடுக்கலாமான்னா, தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு ரூ. 100 வருமானம் வருது அப்டின்னா, ரூ. 30 நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா லோனுக்கு போய்க்கலாம். ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு, உங்களுடைய தகுதி மீன்ஸ் என்னன்னா, உங்களுடைய சேலரிக்கு மீறி நீங்க என்ன செய்யக்கூடாது, ரூ. 100 வருமானம் வருது அப்டின்னா, ரூ. 50 ரூ. 60 லோன் போடக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் 60% 50%க்கு மேல போகுது. அதனால அந்த மாரி செய்யாதீங்க. 30%க்குள்ள தான் உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் நீங்க. சரி. இது வந்து என்னன்னா, நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி இந்த டைம்ல நான் 12ல எனக்கு குரு மறைஞ்சிருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது அப்டின்னா, தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா குரு இதெல்லாம் குடுப்பாரு. அப்ப நீங்களா வாலண்டரியா போய் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம் எனக்கு மறைஞ்சிருக்கு. குரு பலமே இல்ல. தொழில் ஸ்தானத்துக்கு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மென்ட்டு. குரு வரக்கூடிய 12ல வரக்கூடிய இடத்துல, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணுனோம் அப்டின்னா, அது பல வகைகள பெருக்கி குடுத்துரும். அதனால தாராளமா பண்ணலாம். ஆனா, உங்களுடைய ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி இருக்கு? தொழில் காரகனுக்கு எப்படி இருக்கு? 10ஆம் அதிபதியுடைய நிலை, தொழில் பண்ணலாமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி ஜோசியர கேட்டுட்டு பண்ணுங்க. ஆனா, குருபலம் 12ஆம் இடத்துல இருக்கனால, இந்த டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் தாராளமா தொடங்கலாங்க. அதுல தவறுகளே கிடையாது. அதே மாரி தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும். 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மானியத்தோட கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. தாராளமா பண்ணலாம். ஒரு வாகனம் வாங்கலாம். தொழிலுக்காகவோ, அல்லது வந்து பர்சனல் யூஸ்க்காகவோ ஒரு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு உங்களுக்கு. அது மூலியமா இன்கமும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதே மாரி தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தாய் வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நிவர்த்தியாகி, என்ன செய்யும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிராப்தம் இருக்கு. அதனால தாய் வழி சொத்துக்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. இவ்வளோ நாளா என்ன ஒர்க்கு அல்லது பிசினஸ்ன்னு ஓடிட்டே இருந்துட்டு, ஏதாவது ஒரு டென்ஷன், அலைச்சல் அப்படின்னு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைன்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு பெரிய செலவா மாறிரும். பொதுவாவே டாக்டர்ட்ட ஏன் பாருங்க பாருங்க அப்படின்னா,
பிரச்சனை வந்து சின்னதா வரும்போதே நீங்க அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெரிய செலவுகள ஏற்படுத்தாது. 1000, 500ல செலவு பண்றதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அது லட்சக்கணக்குல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பாக்குது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. சர்ஜரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம். உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, மனநிலை கொஞ்சம் சரியில்ல, பல யோசனைகள் ஓடுது அப்படின்னா, தயவு செய்து வண்டி ஓட்ட வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்த பாக்குது, 6ஆம் இடத்த பாக்குது, 8ஆம் இடத்த பாக்குது 12ல இருந்து. அப்போ ஒரு மருத்துவ விரயம்னு உண்டு. ஒரு மருத்துவ சர்ஜரி உண்டு. நெறைய பேருக்கு வந்து சர்ஜரி அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்த பார்க்கும்போது விபத்து கண்டங்கள் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு. நீங்க யார் மேலயாவது கேஸ் போட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஃபேவரா வரதும். அதே மாரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தா, அதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயங்கள் தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அதனால உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா தேக ஆரோக்கியத்துல மட்டும் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. கல்வி ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனால படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்கலாம் வெளிநாட்டுக்கு சென்று அவங்களுடைய விஷயங்கள மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. வே ஏதாவது ஐடி கம்பெனி இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா, குருபலம் இருக்கனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடம்ங்கிறனால கல்விக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. 8ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன் அப்டின்னா 8ஆம் அதிபதி உங்களுக்கு குருங்க. அஷ்டமாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அதாவது என்ன அதிர்ஷ்டம் அப்டின்னா, கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு கெட்டவர். அது 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கனால, உச்சபலம் பெற்றிருக்கனால ஒரு அதிர்ஷ்டம். உழைக்காத வருமானம், உயில் சொத்துக்கள் வரும். அதாவது வாரிசு இல்லாத சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 5 குடையவரா இருக்கனால 5, 8 அப்படிங்கும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஒருத்தங்களுடைய வாரிசு இல்லாதவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் வரும்ல, அது மாரி உங்களுக்கு சேர்றது. பினாமி சொத்துக்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ, அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கோ நீங்க பினாமியாக இருக்கும் பட்சத்தில், அந்த பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு. லாட்டரி, புதையல் யோகம் உறுதியாக உண்டு. பொதுவா அஷ்டமம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு ராஜ யோகத்த, திடீர்னு ஒரு ராஜ பதவிகள குடுத்துரும். அதே மாரி அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்கு. சிம்ம ராசியில இருக்கவங்க நெறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு இந்த வருஷம் போவீங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரி இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அது கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவா அரசியல்வாதிகளுக்கு இது இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட்ன்னே சொல்லலாம். பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமம் அப்படிங்கும்போதே வந்து என்னன்னா, நீங்க ஹெல்த்த பார்த்துக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4, 6, 8 பார்க்கறனால, தேக ஆரோக்கியத்துல கவனம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது, நீங்க எந்த ட்ரெயின்ல போறீங்க? எந்த பஸ்ல போறீங்க? எங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? வீட்ல இருக்கவங்களுக்கு சொல்லணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டயும், கல்யாணம் ஆவாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் கட்டாயம் சொல்லுங்க. அதே மாரி நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்த குரு பார்க்கும்போது, தேவையில்லாத பழிச்சொல்கள், அவமானங்கள், வதந்திகளுக்கெல்லாம் ஆளாகுற மாரி வரும். முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்த குரு பாக்குது. மீண்டும் சொல்றேன். அதே மாரி நீங்க வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்கன்னா, பர்சனல் சாட்ஸ் எல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுடைய விஷயங்களே எடுத்து உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றது, அதே மாரி வீட்ல இருக்க கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள அறிமுகம் இல்லாத நபர்கள், வெளிநபர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எப்பவுமே வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. திட்டுறாங்க அப்டின்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா, உங்களுக்கு அவங்க தான் வந்து பக்கபலமா, பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா, வெளியில இருக்கிறவங்க ஆதரவு, அன்பு செலுத்துறேன்னு சொல்லி எல்லாமே போலியா இருக்கும். போலிய கண்டு ஏமாந்துறாதீங்க. ஏன்னா, குருபலம் வந்து அஷ்டமத்துக்கு இருக்கும்போது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மறைச்சிரும்.
அதனால மத்தபடி ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. உங்க பேர்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த சிம்ம ராசிக்காரங்க குரு பலம்னால உங்களுக்கு என்னன்னா திருமணத்துக்கு யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 12ல குரு மறைஞ்சிருக்கனால, குரு பலம் 1% கூட திருமணத்துக்கு இல்ல. இந்த டைம்ல வந்து திருமணத்த அவாய்ட் பண்றது தான் நல்லது. 1 வருட காலம் வெயிட் பண்றதே சிறப்பான பலன்கள். ஆனா பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வான நிலையில தான் இருக்குது. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம்னா, 12ல குரு வந்திருக்கனால, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கங்க. நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணிக்கங்க. முல்லைப்பூ மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு, தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு, சிவபெருமானையும், நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை. உங்கனால போக முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த டைம்ல போய் பண்ணுங்க. தெய்வங்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமா கும்பிட்டா கூட உங்களுக்கு வலிவு குடுக்கும். அதனால பிரச்சனைகள் கிடையாது. நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்னால போக முடியலன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்காக சொல்றேன். நீங்க வந்து உத்தியோகம் பார்க்குறீங்க, ஒர்க் பார்க்குறீங்க, உங்க விஷயங்கள உங்களுடைய பேரண்ட்ஸ, ஹஸ்பண்ட, ஒய்ஃப கவனிச்சுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னாலே, அங்கேயே குருவுடைய ஆசீர்வாதமும், தெய்வ பலமும் கட்டாயம் வந்துரும். அதனால தனியா நீங்க போய் கும்பிடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில், உங்க மனசு விரும்பும் பட்சத்தில் நீங்க போய் கும்பிடலாம். அதனால தவறுகள் கிடையாது. சரிங்களா? பொதுவாவே குருபலம் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கனால, பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப ஏற்படுத்தும். அதனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்துல வந்து அப்பப்போ வாக்குவாதங்கள் வரும். அது ஒரு பெரிய ஆர்கியுமென்ட்டா மாத்தாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது பிரிவினைய ஏற்படுத்தும். 8ஆம் இடம்ங்கிறது மனவலி வலிக்கும். அதாவது பிரிந்து போகக்கூடிய நபர்கள நெனச்சு மனசு உருகும்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு குரு குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உறவுகள பாதுகாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். வார்த்தைகள வந்து நல்லா அன்பா பேச பழகிக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்கனால, டக்குன்னு மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க பேசுவீங்க, ஒளிவு மறைவு இல்லாம. அது அடுத்தவங்கள ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள கட்டாயம் பாதிச்சுரும். அவங்க நமக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை? எப்படி பேசணுங்கிறத கத்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த உறவுகள இழக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஒரு விஷயமும் ஒளிவு மறைவு இல்லாம பேசக்கூடியவங்க தான். ஆனா, பொதுவாவே உறவுகள் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் உண்மை மட்டும் செல்லாது. அந்த இடத்துல சில டைம் பாலிஷா பேசறதுக்கு கத்துக்கங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்கள விட்டு போறது கட்டாயம் நிச்சயமாயிரும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. நீங்க வாழ்றது, நீங்க சம்பாரிக்கிறது, இது எல்லாமே உறவுகளுக்காகத்தான். அந்த உறவ பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது சிரமப்படுங்க, கஷ்டப்படுங்க. அதுல தவறுகளே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அவங்க தான் வந்து நிக்க போறாங்க. குருபலம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து 12ல வந்து உச்சம் பெற்று மறைந்திருக்கனால, குருபலம் வந்து குறைவாக இருக்கிறதுனாலயும் உறவுகள்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கங்க. மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வந்து குரு பெயர்ச்சி வந்து எப்போ ஆகுது அப்படின்னா, ஜூன் மாசம் 1ஆம் தேதி. அதாவது திருக்கணிதப்படி வந்து 1/6/2026. வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது வந்து என்னன்னா, வாக்கியப்படியும், திருக்கணிதப்படியும் வந்து சும்மா ஒரு 2, 3 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல வர்றது வாக்கியப்படி தான் வருது. அதாவது மே மாதம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 12ஆம் தேதி 11 மணி 5 நிமிஷத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. எப்பவும் இல்லாம இந்த வருடம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உச்சமாக கூடிய குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் உச்சமாகுவாரு. அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகுறாரு. நெறைய பல நன்மைகள உங்களுக்கு செய்ய போறாரு. இவ்வளோ நாளா என்னன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள செய்ய போறாரு அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படிங்கும்போது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்த குடுப்பாரு. அதே மாரி 7:30 சனி அவர் 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, சனி
சனிய வந்து கோச்சார ரீதியா பார்க்கறதுனால 7.5 சனியிலிருந்து இந்த 1 வருடத்துக்கு உங்களுக்கு விலக்கு இருக்கு. அதே மாரி 10ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில் ரீதியா நெறைய பல முன்னேற்றங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. பொதுவா இவ்வளோ நாளா வந்து குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாரு. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுறாரு. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசி அமைப்புப்படி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு, 12ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதுல நன்மையும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதே மாரி தொழில் ஸ்தானத்த நல்லா டெவலப் பண்ணி விட போறாரு. 10ஆம் இடத்த பார்க்குறாரு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து யோகமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல யோகம் தான். இந்த 7.5 சனி காலகட்டங்களையும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, 7.5 சனி உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த 1 வருட காலம். ஏன்னா, குருவோடைய பார்வை சனிக்கு வருது. ஏன்னா, மீன ராசியில சனி இருக்காரு. அது உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சனி இருக்கனால 7.5 சனியா வேலை செய்யும். ஆனா, குருவோடைய பார்வை பல நன்மைகள உங்களுக்கு ஏற்படுத்தும். குரு பார்வை கோடி நன்மை. அதனால 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடிவு காலம் கட்டாயம் இருக்கு. அதனால என்னன்னா, உங்களுக்கு சுப விரயம் ஆகும். விரயம் அப்படிங்கிறது மருத்துவ விரயமும் உண்டு. அதே நேரத்துல சுப விரயமும் உண்டு. ஆனா, நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். நெறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு வீடாவோ அல்லது நிலமாவோ வாங்கி போடுறது அமைப்புகள் இருக்கு. அதே மாரி லக்ஸுரி கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க இது இவ்ளோ நாளா வந்து ஒரு சாதாரண வெஹிக்கிள்ல இருந்திருப்பீங்க. இப்ப புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சைக்கிள்ல போறவங்களுக்கு இது டூ வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டூ வீலர்ல போறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆல்ரெடி கார் இருக்கு அப்டின்னா, இன்னும் லக்ஸூரியான கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது சேம் டைம் கவனமாக போகணும். தொழில் ரீதியா பல மாற்றங்கள் இருக்குங்க. தொழிலுக்காகவே நீங்க வந்து ஒரு இடத்த மாத்துறது, அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, ஒரு வாகனங்கள் வாங்குறது, கனரகங்க வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேச ராசியில இருக்கவங்களுக்கு இருக்குங்க. தொழில் மூலியமா நன்மை இருக்கா அப்படின்னா, தொழில அபிவிருத்தி பண்றது, தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த 7.5 சனி நடக்குது. எனக்கு இந்த குரு பெயர்ச்சியாவது சாதகமா இருக்குமா? புதுசா நான் தொழில் தொடங்கலாமான்னா, புது தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான் இது. ஏன்னா குரு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால தொழில் தொடங்குறதுக்கு இது என்னன்னா பெர்ஃபெக்ட்டான டைம். இருந்தாலுமே உங்களோட ஜாதக ரீதியாவே 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 10ஆம் ஸ்தானம் நமக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க புதுசா தொழில தொடங்குங்க. ஆனா தொழில் தொடங்குறதுக்கு கோச்சார ரீதியாக இது வந்து ஒரு நல்ல காலம் தான். தொழில நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல யோகமான காலம் தான். 12ஆம் இடத்த பார்க்குறது வந்து விரயம் மட்டும் கிடையாது. அது சுப விரயமா இருக்கிறது. இன்வெஸ்ட்மென்ட்டும் 12ஆம் இடம் தான். அதே மாரி நீங்க தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ வந்து இன்னொரு ஃபிரான்சைஸ் பண்றது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, நீண்ட தூர பிரயாணங்கள் இது மாரிலாம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. கவலையே படாதீங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இது நல்ல அமைப்பு. நல்ல வருமானம் வரக்கூடியது. உத்தியோகத்தில நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க வெளியூரு, வெளிமாநிலங்கள் பிரயாணம் பண்ணும்போது, நீங்க என்னன்னா, உங்களுடைய எங்க போறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல இன்ஃபர்மேஷன் வீட்ல குடுத்துட்டு போங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா 8ஆம் இடத்த பாக்குது. அதனால உங்களுக்கு தேவையான இது எங்க எங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கோ, அதெல்லாம் வீட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இங்க தான் போறேன், இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லிட்டு போணும். அதேமாரி 8ஆம் இடம்ங்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். முக்கியமாக வந்து குரு 8ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அவேர்னஸா இருந்துக்கங்க. ஏன்னா, ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, சர்ஜரி கண்டத்தையும் அவரு குடுத்துருவாரு. ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால சர்ஜரி கண்டமாகறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. அதே மாரி தந்தையாருடைய உடல், தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த சொல்லுங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா, உடனடியா அவர பார்த்து டாக்டர பார்த்து அப்பா, அம்மாக்கு அதாவது அப்பாவுக்கு வந்து ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா ட்ரீட்மெண்ட் போகணும். ஏன்னா 12ஆம் தந்தைக்கு அது வந்து 12ஆம் இடமா போகுது. அப்ப மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தாய் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை வராம இருக்கு. தாய் வழி சொத்துக்கள்ல வரதுல தாமதம் இருக்கு அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி வந்து தாய் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கு. திடீர்னு குரு 8ஆம் இடத்த பார்க்கறதுனால, திடீர்னு ஒரு அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க. நல்ல காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா, எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்துங்க. நீங்க கையில காசு அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாங்கிருங்க. ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது. அது வந்து நான் ஜஸ்ட் குருங்கிறதுனால ஒரு கோல்டா சொல்றேன். நீங்க வந்து லேண்ட்ல பண்ணலாம், அல்லது ஒரு சீட்டு மாரி போடலாம். இல்ல ஒரு சின்ன சின்ன டெபாசிட்ஸ் மாரி சேர்த்து வைக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சது அல்லது உங்க வெல்விஷர் சொல்லக்கூடிய விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம வேற எதுலயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அதுல லாஸ் ஆயிக்காதீங்க. 8ஆம் இடம்ங்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 8ஆம் இடத்த குரு வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்குது. 12ஆம் இடத்துல சனி இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், உழைக்காத இது, அந்த மாரி இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உயில் சொத்துக்கள் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வரும். அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போது. முக்கியமா வந்து இந்த பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால, நீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ அல்லது வந்து பிசினஸ் மேன்க்கோ பினாமியா இருக்கலாம். அந்த சொத்த நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அந்த சொத்து உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே 8ஆம் இடத்த குரு பார்க்குது. உச்ச பலம் பெற்று பார்க்கறதுனால, உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. குரு வந்து உச்ச பலம் பெறும்போது கட்டாயம் ஒரு நல்ல அமைப்புகள குடுப்பாரு. ஏன் அப்படின்னா, குரு தான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. இவ்வளோ நாளா வந்து 12 கூடையவரும் சரி, 9 கூடையவரும் சரி, குரு தான். இவ்வளோ நாளா 3ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த அமைப்புக்கு உண்டான விஷயங்கள கட்டாயம் உங்களுக்கு பண்ணுவாரு. ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகள். தொழில அபிவிருத்தி பண்ணி விடுறது, உத்தியோகத்துல நல்ல பதவிக்கு வர்றது, நல்ல பொசிஷன்ல இருக்கிறது. நெறைய பேத்துக்கு இந்த இந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு பலம்னால உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா நீங்க நெறைய சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அது எல்லாம் நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடியது. அதே மாரி 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஏ டூ இசட் எந்த படிப்பா இருந்தாலும் சரி, நன்மைகள் தான். உச்சம் பெற்ற குரு பலத்தினால நீங்க நெனச்ச மார்க் எடுக்கிறது, நீங்க நெனச்ச விஷயங்கள், லட்சியங்கள சாதிக்கிறது, இதுக்கு உண்டான அமைப்புகள நல்லா குடுத்துருவாரு. முக்கியமா கவர்மெண்ட் வேலை, அதே மாரி உயர் பதவிகள் இவ்வளோ நாளா வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகன பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவுகள் இருக்கு. அதே நேரத்துல ஆண்கள், அதாவது பெண்கள் வந்து மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனால, உங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சில பேருக்கு வந்து என்னன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? இந்த டைவர்ஸ் இந்த மாரி விஷயங்களுக்குலாம் போயிருப்பீங்கல்ல, அவங்கலாம் டைவர்ஸ் வாங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றதுக்கும் குரு வந்து வழி செஞ்சுருவாரு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து டைவர்ஸ குறிக்கக்கூடியது. ஆல்ரெடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அது சாதகமா முடியும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல கட்டாயம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடக்க போகுது. குருவுடைய அனுகிரகத்தினால. குரு வந்து எந்த இடத்த பார்க்குறாரோ, அத அபிவிருத்தி பண்ணி விட்டுருவாரு. நெறைய நன்மைகள் இருக்கு. ஆனா உங்களுடைய உடல்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வந்து 8ஆம் இடம்ங்கிறது தான் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடியது. அதே மாரி வந்து உங்களுக்கு திடீர்னு விபத்து, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடம் தான். அதனால தான் 8ஆம் இடம் குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தையும் செய்வாரு. ஸோ, அதனால கவனமாக இருங்க. இதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது தான். குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, காலையிலயாக இருந்தாலும் சரி, மாலையிலயா இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். முடியல அப்டின்னா, நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, அந்த டைம்ல போயிட்டு பகவானுக்கு முல்லைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து மாலை தொடுத்து 2 நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கங்க. விபத்து கண்டங்கள் ஆகாம இருக்கிறது. அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யும். குரு பிரீத்தி பண்ணிக்கும்போது, நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் குறைவாகவுமே நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்குங்க. அதனால வந்து பதவி அப்படிங்கிறது இந்த வாரிய தலைவர்கள் இந்த மாரிலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும்.
நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த குரு வந்து பல நன்மைகளை அரசியல்வாதிகளுக்கு செய்றாரு. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. அதனால நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டு. இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போறது, அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. இந்த பிரைவேட் ஜாப், ஐடி ஜாப்லாம் பண்றவங்க வந்து அல்லது வந்து வேற எந்த ஜாபா இருந்தாலும் சரி, வெளிநாடு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் நீங்க போயிருவீங்க. நல்ல அமைப்புகள் நெறைய காசு, பணத்த சேமிக்க முடியும். அதே மாரி சொத்து மேல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. திருமணத்த பொறுத்தவரைக்கும் குரு பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. 8ஆம் இடம். அதனால 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு இல்ல. அதனால 1 வருட காலம் வந்து குரு இதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல 7 கூடையவருடைய திசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர பண்ணலாம். ஆனா கோச்சாரத்துல குருபலம் இருக்கா? திருமணத்த குரு வந்து நடத்துவாரான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த பாக்குது. உறவினர்கள் சம்மந்தப்பட்டதோ, அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்கள சம்மந்தப்பட்டவங்களோ வந்து பாத்தீங்கன்னா, பிரியறதுக்கு உண்டானது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இருக்கு. குரு கர்மா ஸ்தானத்தையும் பாக்குறாரு, கர்ம காரகனையும் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு குரு வந்து என்னன்னா, நன்மைகளையும் செய்வாரு. அதே நேரத்துல மன வருத்தங்கள், சில விஷயங்கள் கசப்பான விஷயங்களையும் கட்டாயம் செஞ்சு தான் ஆவாரு. நன்மை, தீமை 2ம் பேலன்ஸ்டா தான் உங்களுக்கு போகும். ஏன்னா கர்ம ஸ்தானத்தையும் பார்த்துட்டு, கர்ம காரகனையும் பார்க்கறதுனால, கருமம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால குரு வந்து பிரீத்தி பண்ணிக்கங்க. குருவுக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணி, மனமுருகி வேண்டிக்கங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். தீமைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சியில மாங்கல்ய ஸ்தானத்த குரு பார்க்கறதுனாலயும், 8ஆம் இடம்ங்கிறது தீராத பழி, அவமானங்கள் இந்த மாரிகள் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு. அதனால நீங்க நல்லவங்களாகவே இருக்கலாம். ஆனா தேவையில்லாத பேச்சுக்கள் யார்கிட்டயும் நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 7:30 சனியும் போயிட்டுருக்கு. குருவும் வந்து அஷ்டமத்த பார்க்குறாரு. அதனால நீங்க எங்கேயாவது போற மாரி இருந்தா, திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியால தெரியாம வந்து தெரியாத நபர்கள்கிட்ட டிஎம்ல போய் சேட் பண்றது, WhatsAppல சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் அது நல்ல ஸ்தானமான்னு கேட்டா, நல்ல ஸ்தானங்கள் கிடையாது. மன உளைச்சல உண்டு பண்ணிரும். தேவையில்லாத வதந்திகள உண்டு பண்ணிரும். கெட்ட பேர உருவாக்கும். தீராத பழி, அவமானங்கள் இதனால மன உளைச்சல்கள உண்டு பண்ணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சேம் டைம் வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணமான பெண்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கட்டாயம் கவனம் செலுத்தணும். இத தாண்டி மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இருக்குது. பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து என்னன்னா, உங்களுக்கு 50% தான். ஏன்னா 8ஆம் இடத்தையும், 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால. ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழில் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி வந்து ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. வாக்கியப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 26/5/2026. அதாவது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும், வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3, 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால, முதல்ல எது வருதோ அதே சொல்லிர்றேன். 26/5/2026. வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:05 குரு வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வந்து உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா, யாருக்காவது கன்னி ராசியில குரு திசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகுறாரு குரு. உங்க ராசிக்கு வந்து 11ல உச்சமாகுறதுங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. இந்த குரு திசை நடக்குது அப்படின்னா, அதாவது குரு திசையே மொத்தம் எத்தன வருஷம் அப்படின்னா, 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல இந்த குரு வந்து உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள வந்து குரு வந்து திசை மாறி போயிரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு நல்ல அமைப்புகள பெறப் போறீங்க.
இந்த டைம்ல வந்து நல்லா கண் விழிச்சு நெறைய விஷயங்கள செய்யணும் நீங்க. என்ன அப்டின்னா, 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்த பாப்பாரு, 5ஆம் இடத்த பாப்பாரு, 7ஆம் இடத்த பாப்பாரு. ஃபர்ஸ்ட்டு 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல, 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, 11ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறுறாரு. அது எவ்ளோ சூப்பரு. 5ஆம் இடத்த பார்வையிடுறாரு. பூரண பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதத்தான் சொல்லுவேன். ஏன்னா, எத தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு குடுத்துருவாரு. இவ்ளோ நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள செய்ய போறாரு. ஏன்னா, 7ஆம் இடத்துலருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா? சனிய குரு பார்க்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. சனி தசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். குரு தசை நடந்தாலும் நல்ல யோகம் தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கனால புது புது விஷயங்கள ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழில நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நெறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுலருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா, அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அத்தன விஷயத்துலருந்து நிவர்த்தி குடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா, நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. நிவர்த்தி ஸ்தானத்த பார்க்குறாரு. பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. குடும்ப பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. கடன் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. ஹெல்த் பிரச்சனையா? அதுலருந்து நிவர்த்தி. எல்லா பிரச்சனையிலருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எத தொட்டாலும் சரி, வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்குனா நல்லா இருக்கும்னா, அத வாங்கி குடுத்துருவாரு குரு. ஆனா, அதுக்குண்டான முயற்சிய பண்ணணும். குருன்னா, நேரடியா அங்கருந்து வந்து வாங்கி குடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சிய போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து பிராக்டிகல் லைஃப் அப்படிங்கிறது, எதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க தான். அந்த 12 ராசிகள்ல ரொம்ப எதார்த்தமா, பிராக்டிகலா நெறைய விஷயங்கள செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும், கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் எதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல வந்து அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னிராசிக்காரங்க தான். ஸோ, அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நெறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ குடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி குடுப்பாரு. நீங்க வந்து 3ஆம் இடத்த குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்த பாக்கும்போது என்னன்னா, உபஜெய ஸ்தானம்ங்க. உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை வரப்போது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா, பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால, எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தன தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு, திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்த குரு குடுக்கறதுனால, இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா, ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நெனச்சு, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க.
தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா, அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா, அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்லாம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்டின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவ பகவதி அம்மன வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அத பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால, அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்டின்னா, இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால புத்திர பாக்கியத்த குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறனால, பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தெய்வ அனுகூலத்த நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கனால, ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்கள காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணை நிற்கும். அதனால ஒரு நல்ல குருநாதர பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்த பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுலருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நெனச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப்பு இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு
குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது, வெற்றிய குறிக்கக்கூடியது, ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.